இங்க தாத்தா கூட சேர்ந்து விஜய் குமரன் சொல்லிட்டு 2 பேருமே குடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம போதையில ரொம்பவே உளர ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு காவேரி சரி மாமா காலையில போய்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துல தூங்க வச்சுட்டு விஜய அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது ஆனா விஜயோ தட்டு மாறி வெண்ணிலாவோட ரூம்க்கு போனது மட்டும் இல்லாம அங்க வாசலையே நின்று வெண்ணிலாவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் எப்படி இதுக்கும் முன்னாடி வெண்ணிலா என்னை ஏமாத்திட்டு ஓடி போனான்றத நம்பினே எனக்கே தெரியல. அது மட்டும் இல்லாம நான் அன்னைக்கே வெண்ணிலாவை தேட ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி மட்டும் நான் தேட ஆரம்பிச்சு அவளை கண்டுபிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு வெண்ணிலா குணமாயிருப்பா. அது மட்டும் இல்லாம இப்படி என்னால வெண்ணிலாவை பார்க்கவே முடியல. அவ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்றத நான் ஏன் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவுக்கு எப்ப குணமாகும்னு எனக்கு தெரியல காவேரி. நான் எப்பதான் பழையபடி வெண்ணிலா கூட பேசி சிரிக்க போறணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியுமே வெண்ணிலாவை பத்தி மட்டுமே யோசிச்சு பார்த்துட்டு காவேரி கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம வெண்ணிலாவை தப்பா நினைச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால வெண்ணிலாவோட வாழ்க்கையே இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியான நிலைமைக்கு போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே தான் தான் காரணம்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில கொஞ்ச நேரத்துல அழவே ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இந்த மாதிரி விஜய் வெண்ணிலாவுக்காக இப்படி ஃபீல் பண்ணி அழகிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத காவேரியோ விஜய்க்கு ஆதரவா அவங்களோட பக்கத்துல தோல்ல சாஞ்சு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம எதுக்கு கவலைப்படாதீங்க விஜய் எல்லாமே சரியாயிடும், வெண்ணிலா கண்டிப்பா சீக்கிரமா குணமாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே விஜய் இப்படி போதையில வெண்ணிலாவை பத்தி மட்டுமே இவ்வளவு அக்கறையா பேசத பார்த்தா இன்னுமே விஜய்க்கு வெண்ணிலா மேல இருக்க காதல் போகலன்னு மட்டும் நல்லா புரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க வெண்ணிலாவை இவ்வளோ நாளா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிருக்காங்கன்றது இப்பதான் புரிய வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெண்ணிலா அவங்கள விட்டு போயிட்டாங்கன்ற கோபத்துல இருந்ததுனால அவங்க என் மேல அன்பு காட்டியிருக்காங்க. ஆனா இப்போ வெண்ணிலா அவங்கள விட்டு தானா போகல, அவங்களோட சூழ்நிலை தான் அவங்கள பிரிச்சுச்சுன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் இப்போ அவங்க மேல இருக்க அன்பை இன்னுமே அதிகமா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் தான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல இடைஞ்சலா இருக்கணும்னு தோணுது. அதனாலதான் அவங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட மனசை அவ்வளவு சீக்கிரம் கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக என் மேல ஏதாவது சொத்து எழுதி வைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம காலையில ராகினி சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்ப அதுதான் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவரா யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம விஜயை பிரிஞ்சு தான் போக எப்பனாலும் தயாரா இருக்கிற மனநிலைமையில இதுக்கப்புறமா இருக்கணும்ன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம விஜய் கண்டிப்பா இத பத்தி தங்கிட்ட பேச வருவாங்க. அப்ப நம்மளே விஜய் கிட்ட கிளியரா இந்த விஷயத்த பத்தி சொல்றது மட்டும் இல்லாம விஜய நம்மளே பிரிஞ்சு போயிடலாம், எதுக்காக அவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு அவங்களோட லைஃப்ல மறுபடியுமே ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விஜய் எதுக்காக இப்படி பண்றாங்கன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏதோ விஜயோட வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு வெண்ணிலா கிட்ட விஜயை விட்டு கொடுக்கற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அந்த முடிவையுமே எடுத்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அங்க இருந்து எந்திரிச்சு போக. ஆனா விஜயோ காவேரி அவங்க கூட இருக்கனாலதான் அவங்களோட மனசுல இருக்க எல்லா சோகத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவேரி அங்க இருந்து எந்திரிச்சு போகும்போது அவங்களோட கையை பிடிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ காவேரி மெதுவா விஜயோட கையை பிடிச்சு தான் கையில இருந்து விலக்கி வச்சது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் உங்களை விட்டு விலகிதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்பி போக. ஆனா விஜயோ காவேரி போனதுக்கு அப்புறமா தான் இன்னுமே போதையில காவேரி நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா, அது எல்லாமே கூடி சீக்கிரம் உனக்கு புரிய போகுது. அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவை நான் சீக்கிரமா குணப்படுத்தி இங்க இருந்து நான் அனுப்பி வச்சிருவேன். அது மட்டும் இல்லாம அவளோட வாழ்க்கையை செட்டில் பண்ணதுக்கு அப்புறமாவே உனக்கு புரிய வரும் நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அதனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கன்ற விஷயம். ஏன்னா நீ வெண்ணிலா இங்க இருக்கிறதையும் வெண்ணிலா கூட நான் பேசுறதையுமே வச்சு ரொம்பவே கஷ்டப்படுறன்றத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது எல்லாமே எதுக்காகன்றத நீ கண்டிப்பா ஒரு கட்டத்துல புரிஞ்சுப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு காவேரி மேல இன்னுமே ரொம்பவே அன்பா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க மேல காதலை வெளிப்படுத்திட்டு இருக்கா. ஆனா விஜய்க்கோ தெரியல காவேரி எப்போவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்ற விஷயம். அதனால விஜய் இந்த மாதிரி தான் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, எதுக்காக இதை பண்றாங்கன்றது காவேரிக்கு இன்னுமே புரியாம இருக்கு. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி விஜய் காவேரி கிட்ட உளறதா நினைச்சுக்கிட்டு தனியா உளறிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ராகினி வெளியே நின்று தனியா ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாம இந்த விஜய் கூடிய சீக்கிரம் அவனோட வாயில இருந்து காவேரி கிட்ட எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காவேரியோட மைண்டை எப்படியாவது குழப்பி விட்டு 2 பேரையுமே பிரிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியுமே ரொம்பவே கேவலமான எண்ணத்தோட அங்கிருந்து கிளம்பி போக.
ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத காவேரியோ தனியா நின்று வீட்டு வாசல்ல அழுதுகிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க குமரனை தேடி வந்த கங்காவும் அவங்கள பார்த்துட்டு என்னடி எதுக்காக அழுதுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காவேரியோ அவங்களோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு அவங்க அக்கா கிட்ட, இல்லக்கா சும்மாதான் இங்க பனியா இருக்குல்ல அதனாலதான் கண்ணு லைட்டா கலங்கிருச்சு, குப்பை வேற விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எதேதோ சொல்லி சமாளிக்க. ஆனா அந்த சமாளிப்ப கூட கங்கா புரிஞ்சுக்கிட்டு, நீ எதுக்காக இப்படி என்கிட்ட கூட சமாளிக்கிறேன்னு தெரியல, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா விஜய் என்னோட வாழ்க்கையில தப்பான முடிவை மட்டும் எடுத்துட மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால தைரியமா இருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இன்னுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு குமரனை தேடிட்டு இருக்கா. அப்ப இதை பார்த்துட்டு காவேரியும், ஆமா நீ இப்ப மாமாவை தேடி தானே இங்க வந்த, மாமா அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க, காலையில நான் அமுச்சு வைக்கிறேன்னு சொல்ல உடனே கங்காவும், என்ன அவங்க குடிச்சிட்டு இங்கேயே தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு கரெக்டா கேட்க, உடனே காவேரியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ சும்மா திட்டிக்கிட்டே இருந்தல்ல அதனாலதான் மாமா இங்க வந்துட்டு சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்கியிருக்காங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு மாமாவை மட்டும் சந்தேகப்படாத, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இதை பண்றாங்கன்னு தோணுது, அதனால கொஞ்ச நாள் நீ பொறுமையா இரு, அது மட்டும் இல்லாம நீ எப்படி விஜய் மேல எவ்வளவு நம்பிக்கையா பேசுறியோ அதே மாதிரிதான் நான் மாமா மேல அதை விட அதிகமான நம்பிக்கை வச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அதனால உன்னோட லைஃப்ல மாமா கண்டிப்பா எந்த தப்புமே பண்ண சுத்தமா வாய்ப்பே கிடையாது, அதனால என்ன நம்பி இங்க இருந்து கிளம்பிப்போ, கண்டிப்பா மாமா காலையில வந்துருவாங்க, அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் என்ன விஷயம்ன்றத உங்ககிட்ட கிளியரா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு மறுபடியுமே அவங்க விஜயை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.